இப்ப என்னங்க சொல்ல வரீங்க? துளசிக்கு நான் கெடுதல் நினைப்பனா? எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. நான் எப்பவுமே என் பையனை பத்தியே நினைச்சு அந்த டென்ஷன்லயே இருக்கணும். நிம்மதியாவே நான் இருக்க கூடாது. ஏதோ நல்ல இடம் வந்துச்சேன்னு அதனால நான் சொன்னேன். ஏன் துளசிக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க கூடாதா? எனக்கு அந்த உரிமையே இல்லையா? பைரவி, அப்படி என்ன அக்கறை உனக்கு? உனக்கு தான் துளசியை பிடிக்காத? ஆமாங்க, பிடிக்காதுதான். எனக்கு அவ மருமகளா வரக்கூடாது. நான் அதை மட்டும் தான் யோசிப்பேன். அதுக்காக அவ கெட்டு போகணும்னு மனசால கூட நினைக்க மாட்டேங்க. இத சொன்னா அவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க, நீங்களும் நம்பவே மாட்டீங்க. உன்னை நான் நம்புறது முக்கியம் இல்ல, அவங்க நம்பணுமே. ஏன் சிவகாமி நீங்க சொன்ன நம்ப மாட்டாளா? நல்ல விதமா பேசுங்க. பேசுறது நானா இருந்தாலும் மாப்பிள்ளை பார்த்தது நீயாச்சே, எப்படி நம்புவாங்க? தான் பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு அவளும் தானே யோசிப்பா. நீயா ஒரு சம்பந்தம் பார்த்தா அவளுக்கு சந்தேகம் வராதா? இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? நல்ல இடம், நல்ல மாப்பிள்ளையத்தான் நான் பாத்திருக்கேன். நீ அப்படி யோசிக்கிற. ஆனா என்னோட பொண்ணுக்கு நீங்க எதுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்க? அவசரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சிவகாமி கேட்டான்னா நான் என்ன பதில் சொல்றது? சிவகாமியை விடு, துளசி இதை ஏத்துப்பாளா? விருப்பம் இல்லாத ஒருத்தருக்கு என்ன ஏன் கட்டி வைக்க பாக்குறீங்கன்னு அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா உனக்கு தான் பிரச்சனை. கல்யாணங்கிறது என்னோட எதிர்காலம், அதை அழிக்க பாக்குறீங்க, அதுக்கு நீதான் காரணம்னு கோர்ட்ல கேஸ் கூட போடுவா. அப்படி போட்டான்னா நான் தான் உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். என்ன மிரட்டுறீங்களா? நான் மிரட்டலம்மா. ஒரு போலீஸோட பொண்ணு எப்படியெல்லாம் யோசிப்பான்னு சொல்றேன். அதோட அவ மேஜர், அவசரப்பட்டு கோர்ட்டு கேஸ்னு போயிடுவா. நீங்க எப்பவுமே கிரிமினல்ஸோடயே இருக்கீங்களே, அதான் கிரிமினலாவே யோசிக்கிறீங்க. என்னால அப்படியெல்லாம் யோசிக்க முடியாதுங்க. எனக்கு நானும் என் பையனும் நிம்மதியா இருக்கணும். அதுக்கு துளசிக்கு கல்யாணம் நடக்கணும். முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? உன்னோட ஆர்கியூ பண்றதுக்கு பேசாம சிவகாமி கிட்டே பேசலாம். என்னங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? நான் சிவகாமி கிட்ட பேசுறேன். சந்தோஷம். கண்டிப்பா பேசுவாரு. ஆனா சிவகாமி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. முதல்ல இவர் பேசட்டும், அப்பதான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். போதும் போதும் போதும். என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா. அங்க பார்த்து சாப்பிடுங்க. பிள்ளைங்க சாப்பிடுறத பாக்குறதே பெத்தவங்களுக்கு சந்தோஷமா. உன்னை இந்த மாதிரி பாக்குறேன்னா அதுக்கு காரணம் உங்க மேடம். ஓ, என்னோட முகத்துல நீங்க அவங்கள பாக்குறீங்களா? இல்லம்மா, அவங்க மனச பாக்குறேன். அவங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. ஆனா அத ஒரு பொருட்டாவே நினைக்காம இனிமே அத பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த பெருந்தன்மை எல்லாருக்குமே வராதுமா. சிவகாமி, உண்மையாவே சொல்றேன், அவங்கள மாதிரி ஒருத்தரை பாக்குறது ரொம்ப அபூர்வம் தெரியுமா? ஏங்க, அவங்க தான் இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல. நமக்குள்ளதானே பேசிக்கிறோம். நீங்களே இவ்ளோ பேசுறீங்க, இதே வெளியில போய் சொன்னீங்கன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் அது பிரச்சனை தானே. இதுக்கு தான் அவங்கள பாக்குறேன்னு நீங்க சொன்னப்போ அப்பவே நான் வேண்டான்னு தடுத்தேன். சரிம்மா, ஏதோ எமோஷன்ல பேசிட்டேன், விட. எனக்காக என் மேடமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க.
துளசி எவ்வளவு பெரிய ஆள்னு இப்ப வாச்சு புரிஞ்சுக்கோங்க. என்னோட அருமை மேடத்துக்கு தெரியுது. ஆனா என் மாமா இருக்காரு, ரொம்ப மோசம். என் அருமை அவருக்கு புரியவே மாட்டேங்குது. ஏய், இப்ப அவரை எதுக்குடி நீ வம்புக்கு இழுக்கிற? என்னடி அவர் புரிஞ்சுக்கல? ஓ, உங்க அண்ணனை சொல்லிட்டா உடனே வந்துருவீங்களே. என்ன பார்க்க எத்தனை பேர் வந்தாங்க, மேடம் கூட வந்துட்டு போனாங்க. ஆனா உங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ஒரே ஒரு தடவை வந்து பார்த்தாரு. திரும்ப வந்து பார்த்தாரா? எப்படி இருக்கேனாச்சும் கேட்டாரா? ஒரு போனாவது பண்ணாரா? ஏய், அவருக்கு டைம் இருக்காதுடி. அவருக்கு 1008 வேலை இருக்கு. அப்படி என்னதான் வேலையா? என்னை விட வேலைதான் பெருசா போச்சா? அவர் ஒன்னும் அமெரிக்காவில இல்ல, எதிரில தான் இருக்காரு. வந்து பார்த்துட்டு போனதான் என்னவா? துளசி இருமா. அப்பா, எனக்கு கோவமா வருதுப்பா. என் மேல அவருக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லப்பா. எனக்கு என்ன வயசாயிடுச்சா? நான் பாட்டி ஆயிட்டேனா? ஏன் வந்து என்ன பார்க்கல? நான் சின்ன பொண்ணு தானே, அவரை பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? அவர் எனக்கு பார்க்கணும்பா. மாமாவை எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. ஏமா நிறுத்திட்ட? நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவர் மேல உன்னால கோவப்படவே முடியாது. ஏன்னா உனக்குள்ள ஓடுறது அந்த குடும்பத்தோட ரத்தம். அதனாலதான் உன்னால பொய்யா கூட கோவப்பட முடியல. அவரை உடனே பார்க்கணும்னு துடிக்கிற. அப்பா, மாமாவுக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. ஏமா, அவர் வேலையா இருப்பாருமா. டைம் கிடைக்கிறப்ப அவரே உன்னை கண்டிப்பா வந்து பாப்பாரு. அப்ப நான் பேசவே மாட்டேன். என் மேல அக்கறை இல்லாதவங்க கிட்ட நான் எதுக்கு பேசணும்? அக்கறை இல்லைன்னு சொல்லாதம்மா. அப்படி சொன்னா நீ அவரை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் மேல அவருக்கு பாசம் இல்லைன்னு சொல்ற. ஆனா அவரை பாக்குறப்பெல்லாம் துளசி எப்படி இருக்கான்னு எப்பவுமே விசாரிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. ஆமா ஆமா, நம்பிட்டேன். நான் உண்மைதாமா சொல்றேன். இன்னொரு விஷயம் சொன்னா நீயே ஆச்சரியப்படுவ. வர வெள்ளிக்கிழமை உன் பேர்ல அம்மன் கோயில் அன்னதானம், கலச பூஜை, அபிஷேகம் இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. உன் பேர்ல சிறப்பு அர்ச்சனைக்கு கூட ஏற்பாடு பண்ணியிருக்காரு தெரியுமா? நிஜமாவாப்பா? ஆமாமா. அண்ணே, உங்க பொண்ணுக்காக கோவில்ல பூஜையெல்லாம் பண்றீங்களா? அண்ணியோட தடங்கள் இல்லாம அது நல்லபடியா நடக்கணும். சாரிப்பா, மாமாவை நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். சாரி சிவகாமி, நான் தெரியாம பேசிட்டேன். ஹே, என்னடி அம்மா கிட்ட போய் சாரி சொல்லிக்கிட்டு? நான் என்ன வேற ஆளா? சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ வேற ஆள்தான். முதல்ல நீ எனக்கு அம்மாவே இல்ல. என்ன பாக்குற? நான் ப்ரூவ் பண்ணவா? முதல்ல நீ உன் அண்ணனுக்கு தங்கச்சி, அப்பாவுக்கு மனைவி, அதுக்கப்புறம் கடைசியாதான் எனக்கு அம்மா. அவ எப்பவும் உனக்கு அம்மாதாம்மா. இல்லப்பா, என்னை விட அண்ணன் மேலதான் பாசம் அதிகம். இல்லனா பொண்ணுகிட்டே கோவப்படுவாங்களா? நான் எப்படி கோவப்பட்டேன்? அப்ப பாட்டியே உன் அண்ணனை பத்தி பேசும்போது. ஆமாண்டி, என் அண்ணனை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா நான் கோவப்படத்தான் செய்வேன். நம்ம மேல உயிரை வச்சிருக்காரு. நல்லத நம்ம பேசவே தெரியாதா உனக்கு? இப்ப என்ன, உன் அண்ணனை பத்தி நான் பெருமையா பேசணுமா? பேசினா என்னடி தப்பு? ஓகே ஓகே,
இப்பவே பேசுறேன். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, எனது பாசத்திற்குரிய தாய்மாமா உங்களுக்கு யார் என்று தெரியுமா? திருமதி சிவகாமி என்கிற தங்கை மேலும், அவரது கணவர் திரு பார்த்திபன் மேலும், அன்பு துளசி மேலும், போலீஸ் கமிஷனரும் பிசாசு பைரவியின் கணவருமான திரு ராஜராஜன் தனது உயிரையே வைத்திருக்கிறார் அப்படி என்பதை ரொம்ப பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். என்னடி உனக்கு வாய் ரொம்ப நீளமா போச்சு? எனக்கு கிண்டல வருதா? துளசி, என்னாச்சுமா? என்னடி வலிக்குதா ரொம்ப? பயந்துட்டியா? செல்லம்மா, செல்ல அப்பா. போக்கிரிடி நீ, உனக்கு இதே வேலையா போச்சு. சிவகாமி, நான் கிளம்பிட்டேமா? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. நீங்க கேட்ட ஃபைல் எடுத்து வச்சிட்டேன். சரி. ஐயோ, என்னங்க நீங்க காலர் கூட சரியா போடல, பட்டன் போடல. இல்லம்மா, டியூட்டிக்கு டைம் ஆச்சு, அதனாலதான். ஆமா, துளசி எங்க? அவ அப்பவே ஃப்ரெண்டு கூட வெளியில கிளம்பிட்டாங்க. வெளிய கிளம்பிட்டாளா? எப்பமா? நீங்க குளிக்க போனீங்கல்ல, அப்பவே கிளம்பிட்டா. என்ன சிவகாமி, இப்பதான் தலையில இருக்கிற கட்ட அவுத்தா, உடனே கிளம்பிட்டாளா? சரி, அவளை எங்க அனுப்புன? அவளை நான் அனுப்பலங்க. ஏதோ வேலை இருக்குன்னு ஃப்ரெண்டோட தான் வெளியே போயிருக்கா. அவதான் கிளம்புறான்னா நீயே அவளை அனுப்புன? அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது சொல்லு? நீ வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? நான் வேண்டான்னு தாங்க சொன்னேன். என் பேச்சு அவ எங்க கேக்குறா? நீ சொல்ற விதமா சொல்லி இருந்தா அவ கண்டிப்பா கேட்டிருப்பா. நீ அப்படி சொல்லி இருக்க மாட்ட. அவ போறேன்னு சொன்னதும் நீ கிளம்புன்னு சொல்லியிருப்ப. ஏங்க, நான் ஏதோ வலி கட்டாயமா அவளை வெளியில அனுப்பி வச்ச மாதிரி பேசுறீங்க? நான் சொல்றது அவ கேட்டதானே? அவ வெளியில போகாம நீ தானே பாத்துக்கணும். இல்ல போக வேண்டான்னு அழுத்தமா சொல்லி இருக்கணும். உங்க பொண்ணு வருவா, நீங்களே அவகிட்ட கேளுங்க. அண்ணா, வாங்கண்ணா, வாங்க, உள்ள வாங்க. மாமா, உள்ள வாங்க மாமா. என்ன பார்த்திபா, கிளம்புறப்ப சிவகாமி கூட சண்டை போட்டுட்டு இருக்க? வாங்க மாமா, நீங்களே இதை கேளுங்க. துளசிக்கு இப்பதான் உடம்பு சரியாயிட்டு வருது. இந்த நேரத்துல ஃப்ரெண்டு கூட வெளியே அனுப்பியிருக்கா. வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. சிவகாமியை விட அன்பாவும் அழுத்தமாவும் யாராலையும் சொல்ல முடியாது. அதை விட துளசி வெளியே போற அளவுக்கு சரியாயிட்டா. அதை நினைச்சு சந்தோஷப்படணும். அண்ணே, அவரை விடுங்கண்ணே. நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு அதானே சந்தோஷம். ஆமா மாமா, நீங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. மாமா, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க மாமா. உட்காருங்கண்ணே. சிவகாமி, மாமாவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா? அண்ணே, என்னென்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட். மச்சா, மாமா நீ உட்காரு. சரி. அண்ணே, நாம பண்ண பலராமர் சுபத்ரா பூஜையோட பலனால தான் நீங்க இப்ப வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. துளசி கூட எப்பவும் உங்க ஞாபகமாவே இருக்கானே. நேத்து கூட உங்களை பார்க்கணும்னு பேசிட்டு இருந்தா. போன்லயாவது பேசணும்னு சொன்னா. ஆனா நீங்க வர நேரத்துல அவ வீட்ல இல்லாம வெளியில போயிட்டா. துளசி வெளியே கிளம்புறத பார்த்துட்டு தாமா வந்தேன். அவ இங்க இல்லாம இருக்கிறது தான் நல்ல விஷயம். என்ன விஷயம் மாமா? எங்ககிட்ட ஏதாவது பேசணுமா? பேசணும் மச்சான். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல.
அண்ணே, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்கண்ணே. பைரவி உனக்கு எதிராக காய் நகர்த்துறா. இது எப்படிமா நான் உன்கிட்ட சொல்றது? எங்ககிட்ட பேசுறதுக்கு ஏன்னு யோசிக்கிறீங்க? எங்க பக்கத்திலே இருந்தாலும் ஒருத்தர் பாத்துக்க முடியாம இருந்தோம். சுபத்ரா பலராமர் பூஜை பண்ணதுனால இப்ப பேசிக்கிற அளவுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் துளசி தானே. நிச்சயமா அவதாமா காரணம். நாம ஒன்னா பூஜை பண்றதுக்கு அவ ஒரு கருவியா இருந்திருக்கா. இப்போ அவளை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன், அவளோட எதிர்காலத்தை பத்தி. மாமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க பைரவிக்கு தெரிஞ்சுதான் வந்தீங்களா? உனக்கு போலீஸ் புத்தி. எப்போ நீ போலீஸ் தாங்கிறது ப்ரூவ் பண்ற. ஆனா நான் இங்க போலீஸா வரல, சிவகாமியோட அண்ணனா வந்திருக்கேன். அண்ணே, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. ஆனா நான் சொல்றத கேட்டு நீ சங்கடப்படக்கூடாது. சங்கடப்படுற விஷயம்னா வேண்டானே. மனசு சங்கடப்படுத்துற விஷயத்த உங்க வாயால கேட்க வேண்டானே. ஆனா நான் பேசியே ஆகணுமா. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளு, அப்புறம் உன் முடிவை சொல்லு. ஏன்னா கெட்டதுலயே ஒரு நல்லது இருக்கலாம் இல்லையா? வீட்ல விட்டுருவாடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. பரவாயில்ல, இங்கதான் நான் நடந்தே போய்க்கிறேன். தேடி வந்த ஆட்டுக்குட்டி இங்கதான் இருக்காளா? உன்னுடைய ஆட்டம் சீக்கிரமே அடங்க போகுதுடி. உனக்கு அம்மா நாள் குறிச்சிட்டாங்க. என்ன கண்டுக்காமலே போறா? ஏ துளசி, நில்லு துளசி. துளசி, என்ன துளசி, என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? இல்லையே, நான் பார்க்க வேண்டான்னு தான் போனேன். குறும்பு, உனக்கு எப்பவுமே விளையாட்டுதான். ஏதோ தெரிஞ்ச பொண்ணாச்சே விசாரிக்கலான்னு கூப்பிட்டா ஓவரா பண்ற. எங்கெங்கயோ ஹாயா சுத்திட்டு வர. உடம்பு எப்படி இருக்கு? என்ன சத்யவதி, பேச்சிலேயே ட்விஸ்ட் வைக்கிறியா? உன் உடம்பு எப்படி இருக்கு? அம்மாடியோ, உடம்பு நல்லா இருக்கா, சரியாயிடுச்சான்னு கேட்டேன். அதுக்கு போய் கோச்சுக்கிறியே. நல்லவங்க புண்ணியத்துல நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உனக்கு இப்ப என்ன பேசணும்? நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. நீ உன் ஃப்ரெண்டு கூட ஜாலியா சுத்திட்டு இருக்க. அங்க உன் வீட்ல என்ன நடக்குது தெரியுமா? ஏன், என்னாச்சு? உன் வீட்டுக்கு உன் மாமா போயிருக்காரு. மாமாவா? மாமாதான். ஏன் வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு தான். என்ன பார்க்கவா? ஒன்னு பார்க்கதான். இருக்கிறதுலயே இவன் மோசமான ஆளு. இவளை மட்டும் நம்பவே கூடாது. என்ன துளசி, முகத்திலேயே டிப் அண்ட் டிப் அடிக்கிற? சொன்னப்ப பிரைட்டா இருந்த முகம் இப்பயே மாறி போச்சு. இல்ல, வீட்டுக்கு மாமா வந்திருக்கிறதா சொன்ன. உன்னை எப்படி நான் நம்புறது? ஐயோ, நான் சொல்றது சாமி சத்தியமா உண்மை. உனக்கு டவுட்னா உங்க அம்மா கிட்ட போனை போட்டு கேளு. மாமா என்ன விஷயமா வந்திருக்காரு? நான் என்ன டிஜிபியா? கமிஷனர் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாரா?
அங்க நான் சர்வெண்ட்டுமா. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சும்மா சீன் போடாத. உனக்கு தெரியாம அங்க ஒண்ணுமே நடக்காது. மாமா வந்திருக்காருன்னு சொன்ன உனக்கு ஏன் வந்திருக்காருன்னு கண்டிப்பா தெரியும். சொல்லு. தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா அது உங்க குடும்ப விவகாரம். விவகாரம்னு தெரிஞ்சுதான் வந்திருக்க. நான் தப்பா நினைக்க மாட்டேன். என்ன விஷயம்னு நீயே சொல்லு. நீ கம்பல் பண்றதுனால வேணா சொல்றேன். உன் மாமா உன் விஷயமா தான் பேச போயிருக்காரு. உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காங்க. கல்யாணமா? ம்